Hi guys, welcome back. It's gonna be a double dhamaka video. ரெண்டு கொஸ்டின் ஒரே வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. இப்போ ரீசெண்டா நம்ம சென்டர்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின் பேப்பர்ல ஸ்கூல்ல கூட இந்த டெஸ்ட்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன்? கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் என்னன்னா ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பேர் தான் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஓகேவா? Sometimes a relatively less stable oxidation state undergoes an oxidation reduction reaction which is simultaneously oxidation reduction. அதுக்கு பேர் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. CrO4 மைனஸ் பிளஸ் இதுல வந்து என்ன ஆகுது, ஒரு ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடேஷனா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், கெயின் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இல்லாட்டி ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஆக்சிடேஷன் நம்பர் குறையுது. இதுல பாத்தீங்கன்னா குரோமியம் இஸ் ஆக்சிடைஸ்டு ஃப்ரம், அதோட நம்பர் வந்து இங்க இருக்கிறப்ப ஆக்சிடேஷன் நம்பர் 6ல இருந்து 3 மாறுதான். அப்ப நம்பர் குறையுது. ஓகேவா? இன்னொன்னு வந்து இதாகுது. செகண்ட் ரியாக்ஷன்ல Mn இஸ் ஆக்சிடைஸ்டு ஃப்ரம் திஸ் டு திஸ், கூடுது. அண்ட் ரிடியூஸ்டு Mn இஸ் ஆக்சிடைஸ்டு டு Mn8. ஒரு Mn வந்து கூடுது, இன்னொன்னு வந்து குறையுது. ஓகேவா? கிளியரா? இப்போ ஒரு இது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. இந்த நம்பர் கூடுச்சுன்னா ஆக்சிடைஸுங்க, குறைஞ்சிச்சுன்னா ரிடக்ஷனுங்க. இங்க 5ல இருந்து 6 அப்போ இது ஆக்சிடைஸ்டு. 5ல இருந்து 3 அப்போ ரெடியூஸ்டு. ஒரே இதுல ஒரு இது ஆக்சிடைஸ் ஆகுது, இன்னொரு இது ரெடியூஸ் ஆகுது. இங்க 6ல இருந்து 7 அப்ப கூடி இருக்கா, அப்போ ஆக்சிடைஸ், இது ஆக்சிடைஸ்ட். இதுல இருந்து குறைஞ்சிருக்கா, 6ல இருந்து 4 குறைஞ்சிருக்கா, நம்பர் ரெடியூஸ்டு. சார் இந்த எப்படி சார் நம்பர் கூடி இருக்கு குறைஞ்சிருக்கா, அவங்க டேபிள் போட்டிருக்காங்க, அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆக்சிஜனோட வேல்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜனோட வேல்யூ எவ்வளோ, 2 -2 கரெக்டா? ஸோ குரோமியத்தோடது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆக்சிஜனோடது -2. எத்தனை ஆக்சிஜன் இருக்கு, 4 ஆக்சிஜன் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு -3. ஏன் சார் -3 ஈக்குவல் பண்ணீங்கன்னா மேல இருக்கிற சார்ஜ் வந்து -3 கரெக்டா? அதனால -3க்கு ஈக்குவல் பண்ணிருக்கேன். ஸோ மொத்தமா x - 8 இஸ் ஈக்குவல் டு -3. அப்போ x இஸ் ஈக்குவல் டு -3 + 8, x இஸ் ஈக்குவல் டு 5 வரும். அதனாலதான் இந்த குரோமியத்தோட வேல்யூ வந்து 5. ஓகேவா? சரி, அப்ப இந்த குரோமியத்துக்கு எவ்வளவு சார், எப்படி சார் 6 வந்துச்சுன்னா அதுக்கும் பண்றேன். குரோமியத்தோட எக்ஸ் வச்சுக்கோங்க. ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி -2 சொல்றேன். ஆக்சிஜனோட வேல்யூ -2, ஏன்னா அதோட வேலன்சி அது 2 எலக்ட்ரானுக்காக வெயிட்டிங், இதெல்லாம் பேசிக்ஸ். அப்புறம் இன்டூ 4 இஸ் ஈக்குவல் டு -2. ஏன் சார் மைனஸ்னா மேல -2 போட்டுருவோம். ஸோ எக்ஸ் -8 இஸ் ஈக்குவல் டு -2னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு போச்சுன்னா 6ன்னு வருமா, 6. அதே மாதிரி பாருங்க, வெறும் குரோமியம் சார்ஜ் 3 இருக்கு, 3. கிளியரா? லாஜிக் புரிஞ்சா? இது டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம இது சென்டர்ல ஜாயின் பண்ணி கோர்ஸ் படிச்சீங்கன்னா யூ வில் நோ எவ்ரிதிங் ஸ்டெப் பை ஸ்டெப். சரியா? ஸோ இதான் பேசிக்ஸ். கிளியரா? ஒரே ஒரே காம்பவுண்ட் பக்கத்துல ஆக்சிடைஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் அகைன் a simple one. Which metal in the first series of the transition metal exhibits +1 oxidation state more frequently? அதாவது எது சார் அப்படின்னா, யாரு கடைசியில ஒரே ஒரு எலக்ட்ரான் வச்சிருக்கானோ அதை கொடுக்கறதுக்கு விரும்புவோம். அதுலயும் இந்த காப்பர் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஸ்பெஷல் கேஸ். ஃபர்ஸ்ட் 4s2 ஃபில் ஆயிட்டு 3d9ல இருக்கும். எஸ்ல இருந்து ஒன்னு புடுங்கி எடுத்துதான் 3d10 4s1 இருக்குது. அதனால இந்த ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கா, இதை கொடுக்கறத பத்தி அதுக்கு தயக்கமே கிடையாது. கேட்டீங்கன்னா வந்து கேட்ட உடனே கொடுத்துரும். அப்ப என்ன ஆகும், மோர் ரெடிலி ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ இட் எக்ஸிபிட்ஸ் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். கிளியரா? அண்டர்ஸ்டுடா? எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் புட் இன் கமெண்ட் செக்ஷன் போடுங்க. நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.